விஜயோட பிஹேவியர் தான் இவங்களுக்கு வருது. கோளாறால் இந்த செக்ஷன் உருவாகி நாசம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, இதே சேம் வழியில் தான் விஜய் வளர்க்கப்பட்டிருப்பார். நீங்க கவனிச்சு பாருங்க, அவரோட பிஹேவியர்ல இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இவங்க என்னென்ன செய்யறாங்க, இர்ரெஸ்பான்சிபிள், தன்னுடைய தவறுகளுக்கு வேற யாரோ காரணம்னு இந்த பழி போடுற ஒரு மனோபாவம் அது விஜய்கிட்ட இருக்கா. என்ன நடந்தாலும் என்னோட கம்ஃபர்ட்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது இவங்களோட ஸ்டாண்ட். அதனாலதான் மத்தவங்களை தொந்தரவு பண்றாங்க, அதனுடைய பிரச்சனை தெரிஞ்சு அவங்க வைப் பண்றாங்க. இதே பேட்டர்ன் விஜய்கிட்ட இருக்கும். அவர் அந்த உள்ள கஷ்டம், அந்த கூட்டத்தோட இடைஞ்சல், அதெல்லாம் வந்து கவலையப்பட மாட்டார். அவரோட சாட்டிஸ்பாக்சன் தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமா இருந்தது. இதை அதை நீங்க கவனிக்கலாம். அண்ட் ஒரு பொறுப்பேற்பதற்கான வளர்ப்புலே அவங்க இல்லை. விஜய்க்கு சேம் விஷயம் தான் நடந்தது. அந்த வளர்ச்சி இருக்குல்ல, திரைத்துறை வளர்ச்சின்றது இருக்குல்ல, அது ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் போது ஒரு மூத்த நடிகரோட சப்போர்ட் இருந்தாதான் பையனை மேல கொண்டு வர முடியுங்கிற ஒரு நிலைமையில சத்யராஜ் கிட்ட அவங்க அப்பா ஒரு படம் நடிச்சு கொடுக்க சொல்லி கேட்கிறாரு. என்ன கேமியோ ரோல் அது? விஜயகாந்த் தான் சொல்லுவாங்க வழக்கமா. இல்ல, கேட்டது சத்யராஜ் தான் கேட்டிருக்காங்க. வேற ஆட்கள் சொன்னது. சத்யராஜ் வந்து தொடர்ந்து அவர் போய் அப்ரோச் பண்ணிட்டே இருக்காரு. சத்யராஜ் இல்லைன்னு சொல்லல, ஆனா ஒரு உறுதியான பதில் ஒண்ணு கொடுக்கல. ஒரு கட்டத்துல இவங்க விஜயகாந்த் அப்ரோச் பண்றாங்க. விஜயகாந்த் தான் டைரக்டரை அவங்க வீட்டுக்கு போய் மீட் பண்ணி நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த செந்தூர பாண்டி படம் வருது. அதாவது மகனுக்காக முதலீடு போட்டது, மகனுக்காக பேசுனது. வேற சிலர் சொல்றது என்னன்னா, இன்னும் நல்ல டைரக்டரை தேடி கொடுத்தது, அவருக்கான மற்றதை ஏற்பாடு செஞ்சது, அவருக்கு இந்த மாதிரியான ஒரு ரசிகர் மன்றத்தை கட்டி ரொம்ப வருஷம் விஜய் கண்ட்ரோல் பண்ணதா அவருக்கு ரொம்ப நெருக்கமான, அவருக்கு விசுவாசமா இருந்த செல்வகுமார் தான் இவருக்கு பிஆர்ஓ வேலை பார்க்கிறார். இவங்க என்னன்னா உயிரை கொடுத்த அவரோட விஜயோட பிம்பத்துக்காக இவர்கள் கடுமையா உழைச்சாங்க. அவரோட வாய்ப்புகளுக்காக சொத்தெல்லாம் முதலீடு போட்டு பையனை ஒரு ஸ்டாரா கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணார். விஜய் இண்டிவிஜுவலா அதுல என்ன ரோல் செஞ்சாருன்னு பாருங்க, கிடையாது, இருக்காது. விஜயகாந்த் ஓடி வந்தார்ல, என்ன மேல கொண்டு வந்த ஒரு டைரக்டர் எனக்காக நிறைய படம் விஜயகாந்த் வச்சு ஹிட் கொடுத்தவர். விஜயகாந்த் ஒரு ஸ்டாரா கொண்டு வந்த என்ன ஸ்டார் ஆக்குனவர்ன்றதுனால அவர் உடையாந்தார்ல. விஜயகாந்த் மகனோட படத்துக்கு விஜய சப்போர்ட் பண்ண சொல்லி ஒரு கோரிக்கை வந்தது. விஜயோட ரெஸ்பான்ஸ் என்ன? ஏன்னா அந்த உழைப்புல விஜய்க்கு பங்கே இல்லை. விஜயகாந்தை கொண்டு வந்து விஜயகாந்தை விசுவாசமா இருக்க வச்சது அவங்க அப்பாவோட உழைப்பு. விஜயகாந்தை வர வச்சது அவங்க அப்பாவோட ரிக்வஸ்ட். இதுல விஜயோட ரோல் ஒண்ணு இல்லை. அந்த நீண்ட படங்களுக்கு அவருக்கு வந்து அந்த நன்றி காட்டுறதுங்கிறது வந்து அவருடைய இயல்புல. ஏன்னா அவர் எதுவும் செய்யல. நான் போய் உங்ககிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணி நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் கேட்டு நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா எனக்கு நன்றி இருக்கும். நான் உட்கார்ந்துருக்கேன், என்னோட எனக்கு சர்வீஸ் பண்றவங்க வந்து உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்றாங்கன்னா எனக்கு உங்க பேர்ல உங்களுடைய அதிகபட்ச சர்வீஸை நான் அவைல் பண்ணணும் இருக்கலாம். நான் அந்த கோரிக்கையை வைக்கல, எனக்கு ஃப்ரீயா அது கிடைக்குதுன்னா எனக்கு நன்றி இருக்காது. சேம் பேட்டர்ன். விஜய் ரசிகர்கள் இவங்களோட வளர்ப்பு இப்படிதான் இருக்கும்.